அனைவருக்கும் வணக்கம். செல்லராஜாமணி, நிறுவனத் தலைவர், விவசாய முன்னேற்றக் கழகம். அன்பு சொந்தங்களே, நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. முதலில் முதல்வர் அவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, அதாவது நடந்து முடிந்த தேர்தலை பற்றி முதலில் அதாவது 10/12/2025 அன்றே விஜய் என்பவர் கண்டிப்பாக நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பார் என்று முதலில் கணித்து சொன்னவன் நான் தான். ஆதன் டிவி மாதேசனுடைய நேர்காணலை பார்த்தால் அனைவருக்கும் தெரியும். குண்டடிபட்டு ஹாஸ்பிட்டல் படுத்தினா கூட அவர் முகத்தையே பார்க்காம ஓட்டுப்பட்டேன் தலைவர். விஜய் பனையூர்ல வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு தான் ஓட்டு போட மக்கள் தயாராயிட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை. மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாற்றம் நோபடி கேன் பிரிவென்ட் இட். விஜய் எதிர்காலத்தில் ஒரு தலைவரை எந்த ஒரு சக்தியும் தவிர்க்க முடியாது. இல்ல, அவர் தலைவர் தான், அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இந்த நாட்டினுடைய முதல்வராவது யாருமே தடுக்க முடியாது. நாட்கள் வேணா தள்ளி போடலாம். திமுக அந்த பாதையை நோக்கி போயிட்டு அந்த ரேஸ்ல திமுக அதிமுக எல்லாம் நிறுத்து போச்சா என்ன? அவ்வளவுதானா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி இதோட அரசியல் முடிய போகுது. ஆனா ஒரு துணிச்சலை பாராட்டணும்ல. ஒரு அரசியல்வாதி வந்த உடனே நான் தான் முதலமைச்சர், என்னோடு என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரவர்கள் என்னோடு வரலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் துணிச்சல் அதிக கட்சி எந்த தலைவருக்கு இருந்தது? எடுத்த தேர்தலே முதலமைச்சராக நீங்க சொன்னோம்ல. விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல சார், அதனால அந்த அறிவிப்பெல்லாம் அவர் கொடுக்கலாம். என்ன இழப்பு? ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன? ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு. யார் சினிமா துறை இருந்தா இவ்வளவு இன்னல்கள்லாம் படாம 500 கோடியில மக்களுக்கு என்ன செஞ்சாரு விஜய்? மற்றவங்க என்ன செய்யறாங்க? அவர் கை காசு போட்டு செய்யறாரு. மற்ற தலைவர் என்ன செய்யறாங்க? அதிமுக பட்டி தொட்டி எங்க கிராமம் தோறும் ஒரு வீடுகள்லயும் இருக்கு சார். விஜய்க்கு சினிமாவுல தான் சார் ஈர்ப்பு. ஒரு வீட்லயும் ஒருத்தருக்கு அன்னைக்கு வீட்டுல 5 பேர் இருக்கேன் விஜய்க்கு. 5 நபர்கள் இருக்கேன் விஜய்க்கு. ஒரு வீட்லயுமா? மொத்தமே 5 ஓட்டு தான் ஒரு வீட்லயே, ஒரு 5-6 ஓட்டு தான் இருக்கும். சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மக்கள் என்ன தெரியுமா? 2 பக்கம் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு விஜய்க்கு போட தயாராயிட்டாங்க. நீங்க சிரிப்பா இருக்கலாம். முதல்ல சொல்லிட்டேன், மாதேச போன்ற ஊடகவியாளர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், இருங்க, விஜய்க்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவர் அதிகாரத்துக்கு வரும், வாழ்த்துக்கள். நானுமே அதாவது கடந்த ஆட்சியின் போது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் என்பது அனைவரும் அறிவீர்கள். மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தார். ஆனால் காலத்தின் கட்டாயம், விஜய் என்ற ஒரு முகம், கரிஸ்மா, பல லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் அவரை முதல்வராக ஆசைப்பட்டார்கள், அபரீத வரவேற்பு கொடுத்தார்கள் என்பதை அனைவரும் அறிந்தது. மேலும் 2 இந்த திராவிட கட்சிகள் ஏறத்தாழ 59 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சியில் இருந்தால் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று பலமுறை நினைத்து வந்தார்கள். அதை நிறைவேற்றியுள்ளார்கள். இளைஞர்களுடைய எழுச்சி, மக்களுடைய மாற்றம் என்றும் ஒரு சிந்தனை, சிறியோர்கள் அவர்கள் தாய் தந்தையெல்லாம் இந்த முறை விசிலுக்கு போட வேண்டும் என்று அனைவரும் அன்பு கொண்டு விடுத்தும் வற்புறுத்தியும் கட்டாயப்படுத்தியின் பேரில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை அனைவரும் அறிவோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். காலத்தின் கட்டாயம், ஆட்சி மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதும் வெற்றி வாய்ப்பை இழப்பதும் சகஜம். அதன்படி பார்த்தால் அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு கூட்டணியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு கூட்டணியும், விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தனிப்பட்ட தன் செல்வாக்கில் யாரையும் கூட்டணியில் சேர்க்காமல் அவரே தனித்து நின்றும், சீமான் அவர்கள் தனித்து நின்றும் களம் கண்டார்கள். அனைவரும் எதிர்பார்த்தது போல் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து இன்றைய தினம்
சில கட்சிகளுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்துள்ளார். அதை பிறகு பார்ப்போம். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தோல்வியின் மூலம் ஒரு பெரிய சோதனை சந்தித்து வருகிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறவேற்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும், எஸ்பி வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விவாதங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு சாமானியன், ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் செல்வம்பாலத்தில் பிறந்தவர். அவரே சொன்னார், நான் படிப்படியாக கிளைச்செயலர் உயர்ந்து வந்து இந்த இடத்திற்கு வந்தேன். 4.5 ஆண்டுகள் அவர் விஜயை போன்ற ஒரு கரிஸ்மா இல்லை, ஒரு பின்புலம் இல்லை. அவர் குடும்பத்தினுடைய முன்னோர்கள் யாரும் அரசியலில் ஒரு பெரிதாக ஜொபிக்கவில்லை. அப்படி இருந்தும் தன் உழைப்பால் உயர்ந்தவர். மிக சிறப்பாக கட்சியும் சோதனை ஏற்பட்ட பொழுது பொதுச் செயலாளராகி ஆட்சியும் 4.5 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு சிறப்பாக கொடுத்து வந்தார். பல்வேறு திட்டங்களை தீட்டி வந்தார். அவருடைய இந்த தேர்தல் அவருடைய தலைமையில் சந்தித்த பொழுது இந்த எதிர்பாராத தோல்வியை பெற்றுள்ளார்கள். நான் சொன்னது போல் வெற்றியும் தோல்வியும் ஜகசம். ஆனால் சில சந்தர்ப்பவாதிகள், துரோகிகள் இன்றைய தினம் எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று சில நபர்களிடம் பெருந்தொகை கையூற்று பெற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து சிலரிடம் அடகு வைக்க துடிக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் என்பவர் தன் முகத்திற்காக வாக்குகளை பெறுகிறார். அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆதன் டிவியில் பிரஸ் மீட்லேயே சொன்னேன், விஜய் அவர்கள் பனையூரில் இல்லத்துக்குள் கதவை பூட்டி கொண்டு படுத்துக் கொண்டால் கூட வாக்குகளிக்க தயாராக இருக்கிறான். பூத்துகளில் ஏஜென்ட் தேவையில்லை, தானாகவே தன்னிச்சையாக வாக்களிக்க தயாராக இருக்கிறான். ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். அதற்கு தகுந்த நபர் விஜய் என்று சொன்னேன். அதான் நடந்திருக்கு. அந்த இது விஜய்க்காக உளுந்து ஓட்டு. கேண்டிடேட் யாருன்னு கிடையாது, ஏஜென்ட் தேவையில்லை, விஜய் விசில் ரைட், முடிந்து விட்டது. திமுகவில் பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி அவர்கள், பல்வேறு சினிமா நட்சத்திரங்கள், முன்னாள் அமைச்சர்கள், பேச்சாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கனிமொழி அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனி மனிதன் 234 தொகுதியிலும் கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பதை அனைவருக்கும் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏன் இன்று எதிர்க்கிறார்களே துரோகி CV சண்முகம், எஸ்பி வேலுமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இன்னும் சில புல்லுருவிகள்லாம் அவர்கள் தொகுதியை தவிர எந்த தொகுதியால் சென்று பிரச்சாரம் செய்திருப்பார்களா? அவர்கள் மாவட்டத்தில் இப்ப எஸ்பி வேலுமணி எத்தனை பேர்த்த கோயம்புத்தூர்ல ஜெயிக்க வச்சார்? நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள்லாம் எஞ்சிய ஆயுள் காலம் பூரா அமைச்சரா இருக்கணும், கொள்ளையடிக்கணும். அதிமுக ஆட்சிக்கு மிக சிறப்பாக ஆட்சி நடந்த பொழுது அவபெயர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சி துறையில் அடித்த கொள்ளைதான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரே தவறு என்ன தெரியுமா? என்னை போன்ற நான்லாம் அதிமுகவில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்திருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மா பேரில் ஒன்றிய செயலாளர் இருந்திருக்கேன். இத்தனையும் இருந்தும் கழகத்தில் இருந்து சில துரோகிகளால் அன்றைய தினம் முதல்வர் அம்மா அவருக்கு தவறான தகவலை கொடுத்து நான் வெளியேற்றப்பட்டேன். எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுகவில் குளப்பாக்கத்தில் நடக்கிற மீட்டிங்ல பல நபர்கள் செல்லராஜாமணி மாவட்ட செயலாளர் வரும் கோஷம் போடுறான். அன்றைய தினம் அம்மாவிடம் சில துரோகிகள் என்னை பற்றி தவறாக சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் அம்மா சொன்ன வார்த்தை, செல்லராஜாமணி such a mass leader, why don't you start a new party, you become general secretary. இவ்வளவு ஒரு செல்வாக்கு இருக்குது, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு பொதுச்செயலாளர்கள் உங்களை கட்சியிலிருந்து நீக்கிறேன் என்று கூறினார். நான் அதை பெருமையாக பெறுகிறேன். அம்மா அவர்கள் ஒருத்தனை இயக்கத்திலிருந்து நீக்கிய பொழுது இன்னொரு கட்சி துவங்கல், நீங்க ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவன் என்று சொன்னால் அது என்னை ஒருவருக்கான என்பது நினைவு கூறுகிறேன். அப்படிப்பட்ட என்னை பழிவாங்குகின்ற நோக்கத்தில் குறிப்பாக பார்த்தால் இன்று தான் செய்த துரோகத்திற்காக குமாரபாளையத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளாரே முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள், அவரால் வீழ்த்தப்பட்டவன் தான் நான் மட்டுமல்ல, பல நபர் நாமக்கல் மாவட்டத்திலேயே
இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை சவப்பெட்டியில் போட்டு புதைத்தவர் தான் இந்த தங்கமணி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஸ்கர் அவரை நீங்கள் வேட்பாளர் களத்தில் சென்று வேலை செய்யுங்கள் என்று சொன்னதால் அவர் 1 மாத காலம் இறங்கி வேலை செய்கிறார். அதன் பிறகு பாஸ்கருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை, அவர் மாவட்ட செயலாளர் கேட்கிறார், அவர் வரக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறக்கூடாது, எப்படியும் சீட்டு கொடுத்தால் வெற்றி பெறுவார், இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் போராடி சண்டையிட்டு மோகன் அவர்களுக்கு சீட்டை வாங்கி கொடுத்தார். அதனாலதான் இங்க கோஷ்டி பூசல், இந்த இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது. நீங்கள் செய்த துரோகம். உங்கள் தொகுதியில் குமாரபாளையத்தில் வெற்றி பெற்றீர்களா? நான் கட்சிக்குள் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக எத்தனையோ திட்டங்களை தீட்டினீர்களே. நான் என்ன தவறு செய்தேன்? இன்றும் 2016 ஆண்டு கட்சியில் நீக்கப்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபியாகத்தான் இருக்கிறேன். வேறு இயக்கத்திற்கு செல்லவில்லை. விவசாய முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விவசாயிகளுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன். தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தான் கடந்த தேர்தலாம் நான் களத்தில் இறங்கி வேலை செய்துள்ளேன் என்பது அனைவரும் அறிவீர்கள். ஆனால் இந்த தேர்தல் களம் வேறு. விஜய் பக்கம் காற்று வீசுகிறது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் முதல்வராக வருவார் என்று அடித்து சொன்னேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கட்சியை வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் பாஸ்கர், இவர்களும் துரோகிகள். இவர்கள் செய்த ஊழலால் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பெரும் சோதனையை சந்தித்து வருகிறது. ஒரு தனி மனிதன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தலைவன் எடப்பாடி பழனிசாமி. தங்கமணி இப்ப நீ என்ன இந்த வேலுமணி தப்பி தவறி 10,000 ஓட்டுக்குள்ள தான் ஜெயிச்சிருக்கோம். உன் தொகுதியில உங்க தொகுதி தவிர எங்க பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு? சரியாக கூட்டணி அமைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பிரச்சனை செய்த நீங்கள் தானே. நீங்கள் தானே அந்த கூட்டணிக்கு அடித்தளம் விட்டது. உங்கள் பேச்சைத்தானே எடப்பாடி கேட்டார். இப்பொழுது எதற்கு குறை சொல்கிறீர்கள்? ஒரே தவறு. இந்த சோதனை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார் என்று சொன்னால் லாட்ரி மார்டின் குடும்பம், லீமா ரோஸ் மார்டின் லால்குடியில் போட்டியிடுகிறார். அவருக்கும் இந்த இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒரே தவறு. பல கூட்டங்களில் சொன்னார், உழைப்பவனுக்கு அங்கீகாரம், விசுவாசத்திற்கு அங்கீகாரம், கட்சியில் படிப்படியாக உயர்த்தப்படுவீர்கள், உயர்ந்த நிலை அடைவீர்கள். லீமா ரோஸ் எத்தனை வருஷம் அந்த கட்சிக்கு வந்து அவர் வருகின்ற பொழுது இந்த இயக்கத்தை உடைக்க வேண்டும், சின்னாவண்ணப்படுத்த வேண்டும், தன்னிடக்கும் பணத்தை கொடுத்து ஜெயிக்கின்ற எம்எல்ஏக்களை எல்லாம் தான் விரும்புகின்ற கட்சிக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் திட்டமிட்டு இறக்கப்பட்டுள்ளார் என்று என்னை போன்று பல நபர்கள் சொன்னோம். கேட்டீர்களா? அதன் பயனை இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அந்த லீமா ரோஸ் எஸ்பி வேலுமணியால தான் அந்த கட்சிக்குள்ளேயே அது வர்றாங்க திட்டமிட்டு. இதெல்லாம் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே நடந்த கபட நாடகம். இந்த பலியாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த சி.வி. சண்முகம் ஒரு குடிகார பையன், என்னமா பேசலாம். ஒரு பிரஸ் மீட் பண்ணி நாகரிகமான வார்த்தையில பேசியிருக்காரா அந்த நபர்? அவருடைய பேட்டி எல்லாம் பாருங்க, பொதுக்கூட்டத்தில் பேசலாம் பாருங்க. நமக்கு ஆகுதே இல்லையோ, முன்னாள் இப்ப ஸ்டாலினே இருக்கார், அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள், கருத்து வேறுபாடுகளுக்காம் வைத்த பதவிக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நபர் தான் சண்முகம். சரி, கடந்த முறை 21 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வந்த சண்முகம் வெற்றி பெற்றாரா? தோல்வியுற்றார். தோல்வியுற்றவர்கள் தனக்கு பதவி வேண்டும், உடனே ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும். அதையும் கொடுத்தார் எடப்பாடி. ஏன் அந்த இயக்கத்துல நீ எல்லாமே பதவியில, நீ ஜெயிச்சா எம்எல்ஏ, தோத்துட்டா எம்பியா போகணும் ராஜ்யசபா. ஏன் இந்த இயக்கத்துல விழுப்புரத்துல வேற யாரே கிடையாதா? நீ எல்லாம் எடப்பாடியை பத்தி குறை சொல்லுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? ஏதோ கட்சியே உன் பக்கம் வந்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. உன் முகத்தை காட்டு ஓட்டு போடுறவன எவனா பார்ப்போம். தமிழ்நாட்டில் உன் தொகுதியை தவிர எந்த ஒரு தொகுதியிலா சென்று உன்னால் வாக்கு வாங்க முடியுமா? பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பீர்களா? எப்படியாவது எடப்பாடியை வீழ்த்த வேண்டும், இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக லீமா ரோஸால்
திட்டமிட்டு உங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பணம் கொடுக்கப்பட்டு இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளது என்பதை மக்கள் கட்சிக்காரன் நன்கு அறிவார். உண்மை விசுவாசிகள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். தோல்வியை கண்டு தோன்றதல்ல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வீறு கொண்டுதான் எழும். பர்கூர்லயே 96ல அம்மா தோத்தாங்க. பெண்ணாகரத்தில் அதிமுக இடைத்தேர்தலில் டெபாசிட் போயிடுச்சு. இந்த இயக்கம் எழுந்து நிற்கவில்லையா? எனவே நீங்கள் அழிக்க நினைத்தாலும் ஒருபோதும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது. நீங்கள் வெளியேறுவதை பற்றி கவலை இல்லை. உண்மை விசுவாசி, புரட்சி தலைவருடைய உண்மை விசுவாசி அம்மாவுடைய ஆன்மா எடப்பாடியும் இருக்கிறது. உண்மை தொண்டன் எடப்பாடி பக்கம் இருக்கிறார், வாக்காளர் எடப்பாடி பக்கம் இருக்கிறார். எனவே உங்களால் எந்த ஒரு சேதாரத்தையும் திட்டமிட்டு செய்தாலும் ஏற்படுத்த முடியாது. இறுதி வெற்றி அடைவது எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள், இனி வரும் காலங்களில் உண்மை தொண்டன் யார், இந்த இயக்கத்திற்காக உழைத்தவன் யார், ஒதுக்கப்பட்டவன் யார், விளக்கப்பட்டவன் யார், அவர்களையெல்லாம் அழைத்து இயக்கத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன். ஆனால் அதை மறுக்கிறீர்களே, அதுதான் வேதனை அளிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலோச்சியே அமைச்சர்களாக இருந்து தொடர்ந்து கொள்ளையடித்த இந்த எஸ்பி வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர், தங்கமணியை போன்றவர்கள் தான். அன்றே சொன்னேன் இந்த தங்கமணியை பற்றி. அன்று இந்த பாஸ்கர், ராமக்கல் பாஸ்கர் அவருக்கு ஜாலரா தட்டினார். அன்னைக்கே நான் போர்க்கொடி தூக்கின பொழுது என்னுடன் இருந்திருந்தால் அப்பொழுதே அவரை வீழ்த்தி இருக்கலாம். காலம் கடந்து யோசனை வருகிறது. கடந்தவையெல்லாம் கடக்கட்டும். இனி இந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம், அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம், எடப்பாடி பழனிசாமியால் 4 வருட காலத்துக்கு இந்த இயக்கம் தொய்வின்றி சிறப்பான பாதையில் எடுத்து சென்று மக்களுடைய நல்ல பெயரை வாங்கிய இயக்கம். இந்த இயக்கம் ஒருபோதும் ஓரங்கட்டப்படக்கூடாது, அழிக்கப்பட்டு கூடாது. எனவே அன்பு சொந்தங்களே, அனைவரும் எடப்பாடியாருடைய களத்தை வலுப்படுத்துங்கள் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி.